ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இன்று தீபாவளிக்கு பாசி பருப்பு இருக்குல்ல, பச்சை பாசி பயிர், அதை வச்சு தான் ஒன்று சொல்கிறேன். இந்த பாசி பயிரை நல்லா முதல்ல கொஞ்சம் வறுத்துக்கிடணும். பார்த்துருங்க, வறுத்து நல்ல வாசமாக இருக்கணும். அந்த வாசத்தில் வறுத்து நல்லா பட்டு போல் பொடியை சலடிச்சு அரித்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் போட்டுக்கிடுங்க. நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், அல்லது போடாமல் இருக்கலாம். கூட கொஞ்சம் மாவு இருக்கணுங்கிறதுக்காக அதில் திரித்து வச்சுருக்கேன். அப்புறம் பாவு காய்க்கணும். வெல்லம் உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கு, இனிப்புலாம் இந்த பதம்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு இனிப்பு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கிடுங்க. நல்லா தேங்காவையும் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக கொஞ்சம் வறுக்கணும். வறுத்து உள்ளே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எள்ளையும் வறுத்து வச்சுருக்கேன் மாவில் போட. அது இந்த பாசிப்பருப்பு பயிரை வச்சு தான் செய்கிறது. பார்த்துங்க, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எங்கள் ஊர்லலாம் அதை ஒன்றா போட்டால் பாசிப்பருப்பு உருண்டை, மூணாக வச்சு போட்டால் முந்திரி கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இப்போ எள் வறுத்து போட்டிருக்கு பார்த்தீங்களா. இப்போ பாவு காய்ச்சி வச்சு உங்களுக்கு இனிப்பு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்தபடி வைக்கலாம். இது 10 நாள் 15 நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி உருண்டை பிடிக்கணும். நம்ம கைக்கு உருண்டை அழகாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த பாவை ஊற்றணும். பார்த்துக்கிடுங்க. ரொம்ப கம்பி பருவம்லாம் அது அதுக்கு முன்னாடியே வச்சலாம். கம்பி பருவம் வேண்டாம், ரொம்ப உருண்டெலாம் வேண்டாம். அப்படின்னா ரொம்ப முரடாயிரும். அப்புறம் கடித்து தான் தூங்கணும். அதனால் நல்ல பாவு கொஞ்சம் கம்பியான பதத்தில் தான் இருக்கணும். வச்சு நல்லா உருட்டுற அளவுக்கு பாவு ஊற்றி வச்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வைக்க முக்கிய எடுக்கணும். பார்த்துக்கிடுங்க. இப்போ இதை முக்கிய எடுக்கிறதுக்கு இந்த குட்டி கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, சட்னி கரண்டி. அந்த கரண்டி 2 கரண்டி மைதா மாவு, 2 கரண்டி அரிசி மாவும் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் கலருக்காக போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் கலக்கிக்கிடுங்க. கலக்கி முக்கி போடணும். ஒவ்வொரு உருண்டையாக போடணுனாலும் போடலாம். ஒவ்வொரு உருண்டையாக போட கொஞ்சம் உருண்டை கொஞ்சம் பெருசாக இருக்கும். 3 உருண்டை வச்சு சேர்த்து போட கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. அப்படி முக்கியில் போடணும். பார்த்துக்கிடுங்க. ரொம்ப கட்டியாக வைக்காதுங்க. சுசியத்துக்கெல்லாம் நம்ம முக்கி போடுவோம் பார்த்தியா, சுசியம் அந்த மாதிரி இப்படி முக்கி இப்படி ஒன்றா போடணும். பார்த்துக்கிடுங்க. சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானது. பார்த்தியெல்லாம் பாசிப்பருப்பு. இதே மாதிரி நீங்கள் தீபாவளிக்கு செய்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டை சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.